நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் சாலை ஓரம் கிடந்த மது பாட்டிலை உணவு என நினைத்து குட்டி யானை கடிக்க முயன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உணவு தேடி வனத்தை விட்டு வெளியே வரும் வனவிலங்குகள் சுற்றுலா பயணிகள் வீசி செல்லும் உணவுப் பொருட்களை உண்டு பசியாறுகின்றன. அப்படி சாலை ஓரம் கிடந்த மது பாட்டிலை குட்டி யானை ஒன்று தனது துதிக்கையால் எடுத்து கடிக்க முயன்றது. சுற்றுலா வரும் பயணிகள் மது பாட்டில், பிளாஸ்டிக் கழிவுகளை சாலையில் வீசி செல்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியரை போக்சோ சட்டத்தின் கீழ் காவலர்கள் கைது செய்தனர். ஊதியூர் பகுதியில் செயல்படும் அரசு பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் சிவக்குமார் மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை பொங்கல் விடுமுறைக்கு சென்ற மாணவி அவரது உறவினர்களிடம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அவரது உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் காங்கேயம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினர் ஆசிரியர் சிவக்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிவகங்கையில் முதலமைச்சரின் நிகழ்ச்சிக்காக 14,000 பேர் பங்கேற்கும் வகையில் பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது. 2 நாள் பயணமாக சிவகங்கை சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று அழகப்பா பல்கலைக்கழகத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சொந்த நிதியில் கட்டப்பட்ட வளர் தமிழ் நூலகத்தை திறந்து வைத்தார். இதையடுத்து 2ஆம் நாளாக இன்று சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சிக்காக கல்லூரி மைதானத்தில் ஒரே நேரத்தில் 14,000 பேர் அமர்ந்து பார்க்கும் வகையில் மேடை அமைக்கப்பட்டதுடன் தற்காலிக கழிவறைகள், பிரம்மாண்ட LED திரைகள் உள்ளிட்டவைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டை போல புதுச்சேரியிலும் அண்ணாமலை சாட்டையால் அடித்துக் கொள்வாரா என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மாணவி தாக்கப்பட்டதை கண்டித்து மகளிர் காங்கிரசார் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரி மாணவிக்காக அண்ணாமலை சவுக்கால் அடித்துக் கொள்வாரா என கேள்வி எழுப்பினார். அவர் புதுச்சேரியில் சட்டமன்றத்துக்கு முன்னாலேயோ அல்லது பல்கலைக்கழகத்துக்கு முன்னாலேயோ 6 முறை சவுக்கடை அடித்துக் கொள்வாரா? முல்லை பெரியாறு அணையை நிபுணர் குழு மூலம் மீண்டும் ஆய்வு செய்ய உத்தரவிடக் கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் விசாரிக்க மறுப்பு தெரிவித்தது. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 120 அடியாக குறைக்க கோரியும் அணை பாதுகாப்பு தொடர்பாக நிபுணர் குழு மூலம் மறு ஆய்வு செய்ய வலியுறுத்தியும் கேரளாவைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு நீதிபதிகள் விக்ரம்நாத், சஞ்சய் கரோல், சந்தீப் மேத்தா அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அணை பாதுகாப்பு தொடர்பான வழக்கை ஏற்கனவே நீதிபதி சூரியகாந்த் அமர்வு விசாரித்து வருவதால் தற்போதைக்கு இந்த வழக்கை விசாரிக்க முடியாது என்று நீதிபதிகள் கூறினர். ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புடி அருகே மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட நபரை கத்தியால் குத்தி கொலை செய்தவர் கைது செய்யப்பட்டார். சாத்தக்கோன் வலசை ஊராட்சிக்கு உட்பட்ட தில்லை நாச்சியம்மன் கோவில் குடியிருப்பில் வசித்து வந்த வேலுவும் அவரது வீட்டின் அருகே வசித்து வரும் சரவணனும் திங்கட்கிழமை இரவு மதுபோதையில் தகராறில் ஈடுபட்டனர். அப்போது சரவணன் கோழி வெட்டும் கத்தியை எடுத்து குழந்தை வேலுவை குத்தியுள்ளார். இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பினர். மேலும் சரவணனை கைது செய்து மதுபோதை தகராறா வேறு ஏதேனும் உள்நோக்கம் உள்ளதா என விசாரணை நடத்துகின்றனர். சென்னை பூந்தமல்லி அருகே வீட்டின் மாடியில் அமர்ந்து செல்போன் பேசிக் கொண்டிருந்தவர் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பூந்தமல்லி அருகே செந்நீர்குப்பம் பிருத்திவி நகரைச் சேர்ந்த கார் ஏசி மெக்கானிக்கான தினகரன் தான் வசித்து வந்த வீட்டின் மாடியில் அமர்ந்து செல்போன் பேசிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக தவறி விழுந்துள்ளார். இதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் தினகரன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே 10 நாட்களுக்கு மேலாக உணவு இல்லாமல் தவித்த வயதான தம்பதியினரை அக்கம்பக்கத்தினர் மீட்டு முதியோர் இல்லத்தில் ஒப்படைத்தனர். அம்மாப்பேட்டை வெங்கட்ராமன் தெருவில் வசித்து வந்த 80 வயது முதியவரான ராமமூர்த்தி மற்றும் அவரது மனைவியான உஷாராணி ஆகியோரை கடந்த சில மாதங்களாக அவர்களது மகள் கவனிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அக்கம்பக்கத்தினர் முதியவர்களுக்கு உணவு வழங்கி வந்தனர். இந்நிலையில் பொங்கல் விடுமுறைக்காக அக்கம்பக்கத்தினர் வெளியூர் சென்றதால் இருவரும் உணவின்றி தவித்துள்ளனர். இதையடுத்து போதிமரம் முதியோர் இல்லத்தைச் சேர்ந்தவர்கள் முதியோர்களை மீட்டு காப்பகத்திற்கு அழைத்துச் சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கந்துவண்டி கொடுமையால் வீடியோ வெளியிட்டு இளைஞர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஐயனூர் பகுதியை சேர்ந்த செல்வகுமார் என்பவர் தொழில் நடத்துவதற்காக பல நபர்களிடமிருந்து சுமார் 20 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. தொழில்களில் நஷ்டம் ஏற்பட்ட நிலையில் செல்வகுமாருக்கு கடன் கொடுத்தவர்கள் திருப்பி கேட்டுள்ளனர். மேலும் அவரை அடித்து துன்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சல் அடைந்த செல்வகுமார் வீடியோ மற்றும் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் இருசக்கர வாகனம் சாலையில் சறுக்கிய விபத்தில் நூலிழையில் வாகன ஓட்டி உயிர் தப்பிய சிசிடிவி வெளியாகியுள்ளது. திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையில் சறுக்கி விழுந்தது. இதில் வாகன ஓட்டி அருகில் சென்ற சரக்கு வாகனத்தின் சக்கரத்தில் சிக்கி இருந்த நிலையில் சரக்கு வாகன ஓட்டுநர் சட்டென்று பிரேக் பிடித்தார். இதனால் வாகன ஓட்டி நூலிழையில் உயிர் தப்பினார். திருப்பூர் மாவட்டத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 5 இளைஞர்களை காவலர்கள் கைது செய்தனர். திருப்பூர் காலேஜ் ரோடு பகுதியில் வடக்கு காவல் நிலைய காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த மூவரை நிறுத்தி அவர்களது வாகனத்தை சோதனை செய்தனர். அப்போது அதில் 600 கிராம் கஞ்சா இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து காடீஸ்வரன், சுரேஷ் மற்றும் அருண்குமார் ஆகிய மூவரை கைது செய்த காவலர்கள் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் அரவிந்தன் மற்றும் பிரதீப் ஆகியோரும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து 5வரையும் கைது செய்த காவலர்கள் அவர்களிடமிருந்து 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் விவகாரத்தில் தமிழக மக்களுக்கு என்று மகிழ்ச்சியான செய்தி வரும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் வருவதை எதிர்த்து அந்த பகுதி மக்கள், விவசாயிகள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இதனால் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை செயல்படுத்த அனுமதி வழங்கக்கூடாது என தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டது. மேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள், விவசாயிகள் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு எதிராக மதுரையில் பேரணி நடத்தினர். மேலும் மதுரையில் போராட்டக் குழுவை அண்ணாமலை நேரில் சந்தித்து டங்ஸ்டன் சுரங்க திட்டம் வராது என உறுதியளித்திருந்தார். இதை மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி விரைவில் அறிவிப்பார் என்றும் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மத்திய கனிம வளத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்திக்க விமானம் மூலமாக விவசாயிகள் குழுவினர் டெல்லி அழைத்துச் செல்லப்பட்டனர். மதுரையில் இருந்து பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன், பாஜக மாவட்ட தலைவர் சுசீந்திரன் ஆகியோருடன் மகாமுனி, முத்துவீரன் உள்ளிட்ட 7 பேர் டெல்லி சென்றனர். அவர்கள் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்த பிறகு அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் விவகாரத்தில் தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வரும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். டெல்லி செல்வதற்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். மகிழ்ச்சிகரமான அறிவிப்பு அங்கு இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வரும், அதில் உறுதியாக இருக்கின்றோம். மத்திய அரசு இது பிரச்சனை என்று தெரிந்த பிறகு ஒரு நிமிடமும் இதற்கு சொல்யூஷன் கொடுக்கத்தான் முயற்சி பண்றாங்க. அதே சமயம் பாஜகவால் டெல்லி அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் போராட்டக் குழுவினரே கிடையாது என்று அரிட்டாப்பட்டி விவசாயிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதுவரை எங்களுக்கு இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாத நபர்களே இப்ப பாரதிய ஜனதாவிலிருந்து ஒரு 10 நபர்களை அவங்க அழைத்து டெல்லி செல்கிறார்கள். தவறான லைனில் போய் எந்த ஒரு தீர்வு கண்டு வந்தாலும் அதை எதிர்கொள்ள எந்த விதத்திலும் தயங்க மாட்டோம். சாவடி மட்டும் இல்ல, தமிழகம் எங்கும் போராட்டம் கொந்தளிக்கும். தங்கள் போராட்டத்தை சீர்குலைக்கும் சதித்திட்டமாக இது இருக்கும் என்று அஞ்சுவதாகவும் அவர்கள் கூறினர்.